வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இன்னைக்கு இந்த காணொளியில 3 தகவல்கள் பற்றி பார்க்க போறோம். அது என்னன்னு சொன்னா, ஒன்று வந்து இந்த ஃப்ளைட் வந்து டிலே ஆகும், சில நேரத்துல கேன்சல் ஆகும். அப்போ வந்து எங்களுக்கு காம்பன்சேஷன், அதாவது நட்டஈடை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது தொடர்பாகவும் புதுசா ஒரு ஏர்லைன்ஸ் வந்து யூகேயிலிருந்து தன்னுடைய சேவையை ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது ஒரு புதுசா ஒரு டெஸ்டினேஷனுக்கு சர்வேயை ஸ்டார்ட் பண்ணுது. அது என்னன்னு சொல்லியும், மற்றது ஒரு ஏர்லைன்ஸ் வந்து இப்போ ஃப்ளாஷ் சேல்ஸ் வந்து விட்டுருக்கு. அதாவது மிக குறைஞ்ச விலையில் வந்து யூரோப்புக்கான டிக்கெட்டை விற்று கொண்டிருக்கு. அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இந்த 3 தகவலும் தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த தகவலுக்கு போய்க்கு முதல்ல இந்த காணொலியை நீங்கள் முதலாக வந்து இந்த லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்களுடைய நோட்டிஃபிகேஷனையும் அமர்த்தி விடுங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். சரி, முதலாவதா இந்த கம்பன்சேஷன், அதாவது நாங்கள் ஹொலிடேக்கு போய்க்கல, பட் ஹொலிடே சீசன் ஸ்டார்ட் பண்ண போது, அப்போ ஹொலிடே போய்க்கல வந்து ஃப்ளைட் வந்து டிலே ஆகலாம் அல்லது கேன்சல் ஆகலாம். இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி நட்ட ஈடு பெறுறது, நட்ட ஈடை வந்து எப்படி பெற்றுக்கொள்வது, எந்த சந்தர்ப்பத்தில் பெற்றுக்கொள்வது, எவ்வளவு எங்களுக்கு கிடைக்கும்ன்றதை பார்ப்போம். இந்த டாபிக் நான் அன்றைக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னால், 2-3 நாளுக்கு முதல்ல யூஎஸ்ல வந்து ஒரு லோ வந்திருக்குது. இப்படி ஃப்ளைட் வந்து டிலே ஆனால், கேன்சல் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏர்லைன்ஸ் வந்து அந்த பேசஞ்சருக்கு ரீஃபண்ட் பண்ண வேணும், ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ண வேணும்ன்ற சட்டம் அங்கே கொண்டு வந்திருக்கணும். அப்போ இது இப்போ யூரோப்பில் எப்படி இருக்குன்றதை பார்த்த இடத்துல தான் சில தகவலை பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் போய் நிற்கிறோம், எங்களோட ஃப்ளைட் கேன்சல் ஆகலாம் அல்லது வந்து டிலே ஆகலாம். அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த ஏர்லைன்ஸ் கட்டாயமாக எங்களுக்கு முழு சப்போர்ட்டும் தரணும். டிலே ஆச்சுன்னு சொன்னால் சாப்பாடு தரணும், தண்ணி தரணும். அப்படி கேன்சல் ஆனால் எங்களுக்கு ஹோட்டல் கூட புக் பண்ணி தரணும். அதே நேரத்தில் ஆப்ஷன் தரணும், டிலே ஆனால் கேன்சல் ஆனால் அடுத்த ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்களான்றது ஆப்ஷனை தரணும் சேம் டே. இல்லைன்னு சொன்னால் அடுத்த நாள் போகிறேன்னு சொன்னால் ஹோட்டலில் புக் பண்ணி அடுத்த நாள் புக் பண்ணி தர வேணும். இது வந்து யூரோப் யூகேல இருக்கிற சட்டத்தின்படி இது எல்லா ஏர்லைன்ஸும் வந்து கட்டாயம் செய்வாங்க. இது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வளமையான நடைமுறையில் இருக்கிற விடயம் தான். ஆனால் அந்த டிலே ஆகி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இல்லோ, அதுக்கு அந்த வெயிட் பண்ணி இருக்கிறதுக்காக நாங்கள் சில நட்டஈடை கம்பன்சேஷனை பெற்றுக்கொள்ளலாம். அது என்ன மாதிரின்னு சொன்னால், அது எவ்வளவு நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம், எவ்வளவு தூரம் நாங்கள் பயணம் பண்ண போகிறோம்ன்றது அடிப்படையால் அது தீர்மானிக்கப்படுது. அட்லீஸ்ட் மினிமம் 3 மணித்தியாலமாச்சும் நாங்கள் வெயிட் பண்ணி இருந்திருக்க வேணும். அப்படி 3 மணித்தியாலம் வெயிட் பண்ணி இருக்கிற நேரத்தில் எங்களோட பயண தூரம் வந்து 1500 கிலோமீட்டராக இருந்ததுன்னு சொன்னால் 220 பவுண்டுகளை நாங்கள் நட்டஈடாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த வெயிட் பண்ணதுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணி எங்களோட பயணத்தை ஆரம்பித்து முடிச்சிருப்போம். ஆனால் இந்த வெயிட் பண்ணதுக்காக நட்டஈடாக நாங்கள் 220 பவுண்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் 3 மணித்தியாலம் வெயிட் பண்ணுறோம், எங்களோட பயண தூரம் 3500 கிலோமீட்டருக்கு அப்படி இருக்குமா இருந்ததுன்னு சொன்னால் 350 பவுண்டுகளை இந்த காத்திருந்ததுக்காக கிளைம் பண்ணலாம். நேரத்தில் நாங்கள் வந்து 3 மணித்தியாலத்திலேருந்து 4 மணித்தியாலம் வரைக்கும் அந்த நேரத்துக்குள்ளே காத்திருந்தோம்னு சொன்னால், அதே நேரத்தில் எங்களோட பயண தூரம் வந்து 3500 கிலோமீட்டர் இருக்குமா இருந்தால் 260 பவுண்டுகளை வந்து கிளைம் பண்ணலாம். அதே நேரத்தில் 3 தொடக்கம் 4 மணித்தியாலம் வெயிட் பண்ணி எங்களோட பயண தூரம் 3500 கிலோமீட்டருக்கு கூடுதலாக இருக்குமா இருந்தால் 520 பவுண்டுகளை கிளைம் பண்ணலாம் நட்டஈடா. இது வந்து எந்தெந்த ஏர்லைன்ஸ்லன்னு சொன்னால், யூரோப் யூகேயில் ஆப்ரேட் ஆகிற ஏர்லைன்ஸுக்கு இந்த அமௌண்ட்டுகள் வந்து பொருந்தும். உதாரணத்துக்கு ஈசிஜெட், லுஃப்தான்சா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அப்படியான ஏர்லைன்ஸ், யூரோப் யூகேயில் இருக்கிற ஏர்லைன்ஸுகளுக்கு இந்த அமௌண்ட் வந்து பொருத்தும். இது எப்போ எங்கே டிலே ஆனால் இது கிடைக்கும்னு சொன்னால், ஒன்று யூரோப்லேருந்து டிபார்ச் பண்ணிக்கல டிலே ஆனால் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த யூரோப் யூகே தவிர்த்த மற்ற நாடுகளிலிருந்து அரைவல்ஸுக்கு வரும்போது அந்த இடத்துல டிலே ஆனால் கூட நாங்கள் இதை கிளைம் பண்ணி கொள்ளலாம். ஆனால் இந்த ஏர்லைன்ஸ் வந்து யூகே யூரோப்பாக இருக்க வேணும். ஆனால் இந்த நட்டஈடை வந்து ஏர்லைன்ஸ் வந்து எல்லா நேரத்துலையும் தராது. அதாவது இயற்கையான சீற்றத்தால், அதாவது புயல், மழை, மற்றது வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக ஃப்ளைட் ஓடையிலான்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தால் இந்த கம்பன்சேஷனை நாங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ துபாயில் வந்து மழை பெஞ்சுது, அதில் வந்து டிலே ஆச்சுது. ஈரான் இஸ்ரேல் சண்டை இப்போ நடக்கும்போது ஃப்ளைட் அதில் ரன் பண்ணிடலான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவோம். அப்படியான இந்த ஏர்லைன்ஸின் கண்ட்ரோலை தாண்டி சில காரணங்களுக்காக ஃப்ளைட் டிலே ஆனால் கேன்சல் ஆனால் நாங்கள் வந்து கம்பன்சேஷனை பெற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் இது ஏர்லைன்ஸ் இந்த ஃபோல்ட், அதாவது டெக்னிக்கல் ஃபோல்ட், மற்றது ஸ்ட்ரைக் இருந்தால் அல்லது
பைலட் வந்து சிக்கில் இருந்தா அப்படியான சந்தர்ப்பத்தில் டிலே ஆகுமா இருந்தா இல்லை கேன்சல் ஆகுமா இருந்தா இந்த நட்டகீட இந்த கம்பன்சேஷனை நாங்கள் அப்ளை பண்ணி எடுக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறோன்னு சொன்னால் டைரெக்டாகவே அந்தந்த ஏர்லைன்ஸில் வந்து நாங்கள் அப்ளை பண்ணி எடுக்கலாம். அதாவது அவர்களுக்கு கஸ்டமர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி அல்லது இமெயில் பண்ணி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு ஏஜென்சி தேர்ட் பார்ட்டி ஊடாக இதை கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால் அவங்க வந்து கமிஷன் எடுப்பார்கள். சட்டமே வந்து இதுக்கான கம்பன்சேஷனை கொடுக்கணும்னு சொல்லிக்கிறதால நாங்கள் நேரடியாகவே அந்த ஏர்லைன்ஸ் கஸ்டமர் சர்வீஸோட தொடர்பு கொண்டு இதை பெற்றுக்கொள்ளலாம். இதை தவிர மிச்ச மற்ற ஏர்லைன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு கட்டார் ஏர்லைன்ஸ், குவைத் அல்லது எமிரேட்ஸ், ஏர் கனடா, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அப்படியான ஏர்லைன்ஸில் வந்து நாங்கள் பயணிக்கும் போது இப்படி டிலே அல்லது கேன்சலைசேஷன் ஏற்பட்டால் அதை வந்து நாங்கள் அந்தந்த ஏர்லைன்ஸின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்களோட பாலிசி, அந்த நாட்டுக்குரிய பாலிசி அடிப்படையில் அந்த நாட்டின் சட்டம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் இந்த நட்டகீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். நாங்கள் வந்து ஹாலிடேயை வந்து ஒரு பேக்கேஜாக எடுத்திருப்போம். அதாவது ஃப்ளைட்டில் போயிட்டு பிறகு அங்கே ஒரு காரை புக் பண்ணியிருப்போம், அப்படியே வந்து ஹோட்டலில் புக் பண்ணியிருப்போம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ஃப்ளைட் வந்து டிலே ஆகிடுச்சு அல்லது கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அவ்வளவுமே வந்து கேன்சல் ஆகும். ஆனால் அப்படி இல்லை, இதுக்கான சட்டங்களும் இருக்குது. யூரோப்பை பொறுத்தவரையில் இப்படி ஃப்ளைட் வந்து கேன்சல் டிலே ஆனால் யூரோப்பிய சட்டத்தின்படி அந்த பேக்கேஜில் இருக்கிற முழு ரீஃபண்டையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கு. யூகேயை பொறுத்தவரையில் வந்து ABTA அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ட்ராவல் ஏஜென்ட் ஊடாக நாங்கள் இந்த அப்ரூவலை பெற்ற ட்ராவல் ஏஜென்ட் ஊடாக அல்லது அந்த வெப்சைட்டு ஊடாக நாங்கள் இந்த ஃப்ளைட்டுகளை இந்த பேக்கேஜை வந்து ஹாலிடே பேக்கேஜை பெற்றிருந்தால் நாங்கள் வந்து ஃப்ளைட் டிலே ஆனாலோ அல்லது கேன்சல் ஆனாலோ அந்த ஹாலிடே பேக்கேஜுக்குரிய முழு ரீஃபண்டையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான சட்டங்களும் யூகேயில் இருக்குது. அதே நேரத்தில் எங்களோட லக்கேஜ் வந்து டிலே ஆனால் கூட அதுக்கான நட்டகீடையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே வந்து டைரெக்டாக எந்தெந்த ஏர்லைன்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோமோ அந்த ஏர்லைன்ஸினுடைய வெப்சைட்டில் போய் நாங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது அந்த கஸ்டமர் சர்வீஸுக்கு தொடர்பு கொண்டு அப்ளை பண்ணி இந்த நட்டகீடை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய. அதே நேரத்தில் இப்போ ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு அல்ல கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து நாங்களே வந்து சாப்பாடு ட்ரிங்கில் வந்து சாப்பிடலாம், நாங்களே வந்து ஹோட்டலில் வந்து புக் பண்ணி கூட செய்யலாம். ஆனால் அதுக்கான ரிசீட்டுகளை வச்சு கூட நாங்கள் இதை கிளைம் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 2வது தகவல் வந்து புதிய சர்வீஸ் வந்து புதிய ஏர்லைன்ஸ் சர்வே வந்து இப்போ யூகேல ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. லுஃப்தான்சா சிட்டி ஏர்லைன் புதிய ஒரு சர்வே ஆரம்பிக்கணும். இது வந்து பர்மிங்கத்திலிருந்து மூனிச் ஏர்போர்ட்டுக்கு, ஜெர்மனியில் இருக்கிற மூனிச் ஏர்போர்ட்டுக்கு இந்த சர்வேயை ஆரம்பிக்கணும். இதை வந்து அடுத்தடுத்த கட்டமாக பிரிஸ்டல் ஏர்போர்ட் அப்படியான இடங்களுக்கு இது விரிவுபடுத்த போயிடும். இப்படியான ஒரு செய்தியும் வந்திருக்கு. 3வது தகவலாக வந்து ரயன்ஏர் வந்து இப்போ ஒரு ஃப்ளாஷ் சேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. மிக மலிவாக சீப்பாக வந்து தங்களோட டிக்கெட்டுகளை வந்து விற்று கொண்டிருக்கணும். ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் வரைக்குமான டிக்கெட்டுகள் தான், அந்த டேட்டுகளுக்குரிய டிக்கெட் தான் இப்போ சீப்பாக வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். இது யூரோப்புக்கானது. யூரோப்பில் எல்லா டெஸ்டினேஷனுக்கும் இல்லை, குறிப்பிட்ட சில டெஸ்டினேஷனுக்கு இருக்குது. நான் அதை செக் பண்ணி பார்த்துறேன். 7 மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சைடில் போட்டு விட்றேன், நீங்கள் நமக்கு செக் பண்ணி பாருங்க. யூரோப்புக்கு ஹோலிடே போகிறாக்கள் பயணிக்கிறாக்கள் வந்து இந்த ரயன்ஏரில் போய் செக் பண்ணி பாருங்க. 10 பவுன் 12 பவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது ஒன் வேக்கு. அப் அண்ட் டவுனுக்கு வந்து 30-40 பவுன்ஸுக்குள்ளே வருது. இந்த செய்தியை நான் பார்த்தேன்னா இது சொன்னால் எங்களோட மக்களுக்கு பிரயோசனம் இருக்கின்ற அடிப்படையில் சொல்கிறேன். அதை தவிர இந்த ரயன்ஏருக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை இது. அப்போ யூரோப்புக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய இருந்தால் இந்த ரயன்ஏர் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 3 தான் இந்த காணொலியில் நான் சொல்லப்பட்ட தகவல்கள். இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவர்களும் வந்து இந்த தகவலை அறிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். அதே நேரத்தில் யாராவது இந்த ஃப்ளைட் டிலே ஆகி அல்லது கேன்சல் ஆகி நீங்கள் கம்பன்சேஷன் எடுத்திருந்தா என்ன மாதிரி என்று உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த கருத்துப்பட்டியில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோட இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.